தமிழக அரசின் பட்ஜெட் வருகிற பிப்ரவரி மாதம் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதையொட்டி எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்றுவது, அதற்கான நிதிகளை ஒதுக்குவது என்பது குறித்து துறை ரீதியான ஆலோசனையில் தமிழக அரசு இறங்கியுள்ளது. ஒவ்வொரு துறையிலும் செயலாளர்கள் தலைமையில் அதிகாரிகள் குழு பட்ஜெட் தயாரிப்பில் தங்களது கவனத்தை செலுத்த தொடங்கியுள்ளனர். திருச்சி திண்டுக்கல் வழித்தடத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதாக கடந்த 10ஆம் தேதி தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இதனால் பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திருச்சி திண்டுக்கல் வழித்தடத்தில் மேற்கொள்ள இருந்த பராமரிப்பு பணி ரத்து செய்யப்பட்டு ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு மற்றும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து பாராளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. அதன்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வருகிற ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வங்காளதேசத்திற்கு நாள்தோறும் 60 முதல் 70 மெகாவாட் வரையிலான மின்சாரத்தை திரிபுரா மாநில மின் பகிர்மான கழகம் வழங்கி வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்த விநியோகம் நடந்து வருகிறது. இந்த மின்சாரத்திற்காக வங்காளதேச அரசு சுமார் 200 கோடி வரை பாக்கி வைத்து உள்ளதாக முதலமைச்சர் மாணிக் சகா கூறியுள்ளார். இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஜூலை மாதம் ஈரானில் அமாஷ் தலைவர் இஸ்மாயில் அனியேவை இஸ்ரேல் கொன்றதை முதல் முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். இதுகுறித்து பேசிய அவர், நாங்கள் அமாஷை தோற்கடித்து விட்டோம், ஹிஸ்புல்லாவை தோற்கடித்தும் ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளை கண்மூடித்தனமாக அடித்துவிட்டோம் என்றார். ஆண்ட்ராய்டு கிட்கேட் அல்லது அதற்கும் பழைய OS கொண்ட ஸ்மார்ட் போன்களில் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி முதல் வாட்ஸ்அப் செயலி இயங்காது என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற சேவைகளை பயனர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மெட்டா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் அங்கமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கை செயலியின் பாதுகாப்பு மற்றும் சீரான இயக்கத்தை உறுதிப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வினோத் காம்ப்ளி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வினோத் காம்ப்ளியின் உடல்நிலை குறித்து அவரது நண்பர் மார்க்கஸ் கவுடோ தகவல் தெரிவித்துள்ளார். அதன்படி வினோத் காம்ப்ளி அபாய கட்டத்தை கடந்துவிட்டார், எனினும் அவர் உடனடியாக மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்ப முடியாது என்று தெரிவித்துள்ளார்.